ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களா இல்லையான்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகிருக்குன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ நார்மலைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு போஸ்ட் நம்ம வந்து செலக்ட் ஆகாமல் போயிட்டோம், கிளியர் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த போஸ்ட் கிடைக்குமா அப்படின்ற டவுட் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ இதுக்கான விளக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதோட இதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? இதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இப்போ ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் நேற்று வீடியோலே நான் இதில் போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு லிங்க் வந்து வந்துருந்துச்சுனாக்கா, என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாமே நம்ம வந்து அதாவது என்னென்ன லெவலுக்குலாம் நம்ம வந்து செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த லிங்க்ல. பட் ஆனால் அந்த மாதிரி வரல. லாஸ்ட் டைம் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி இதை வச்சு நம்ம என்ன கேட்டகரியில் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நார்மலைஸ்டு மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் லாஸ்ட் டைம் மாதிரி தான் என்ன ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, ஸோ அதுக்கப்புறம் எந்த கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் இதில் மெயினாக ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இதில் நம்ம ரா ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான். இது நம்ம வந்து எடுத்த ரா ஸ்கோரு. இதில் ப்ரோரேட்டட் ரா ஸ்கோர்ன்றது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ப்ரோரேட்டட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷிஃப்ட் எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6th ஜோன் ஷிஃப்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து அவங்க சைடு மிஸ்டேக் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க அதனால் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. மொத்தம் நம்ம 100 கொஸ்டினுக்கு தானே எழுதுவோம். ஸோ அப்போ ஒரு கொஸ்டினை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா இவங்க 99க்கு பார்த்தீங்கன்னா இந்த 71.66 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 99க்கு 76.66னா 100க்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ப்ரோரேட்டட். ஓகேவா? இப்போ 100க்கு கேல்குலேட் பண்ண என்ன ஆகும்? மார்க் கூடுமா? ஸோ எக்ஸாக்டாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு மார்க் கூட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா ஒரு மார்க் கூட்டும் அப்படின்னு வைக்க மாட்டாங்க. நீ அட்டன் பண்ணது 99, அந்த கொஸ்டினை இக்னோர் பண்ண மாதிரி வச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு மார்க் கூட்டினாக்கா என்ன ஆகும்? இன்னும் ஒரு 0.3 கூடி இருக்கும். கரெக்டா? ஸோ அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த கொஸ்டினை இக்னோர் பண்ண மாதிரி வச்சுட்டு 99க்கு தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்ற மாதிரி வச்சுட்டு அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 72.39 இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ப்ரோரேட்டட், அதாவது ஆக்சுவல் ரா மார்க். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நார்மலைசேஷன் மார்க் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, இங்கே ஆக்சுவலாக வந்த ரா மார்க் எவ்வளோனாக்கா 72.3, பட் இங்கே நார்மலைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 77.99. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.6 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க ஷிஃப்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இதில் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே இப்போ இவங்களை எடுத்துக்கோம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது கேட்டகரிக்கெலாம் இவங்க செலக்ட் ஆயிருக்காங்கன்ற சொல்லிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிறது ஷார்ட் லிஸ்டட் வந்து ஃபார் CBD2 எஸ் நோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, CBD2க்கு இவங்க வந்து இந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இப்போ இவங்க எடுத்த நார்மலைசேஷன் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா 77.99 இருக்கா. அதே மாதிரி இவங்க என்ன கம்யூனிட்டியில் இருக்காங்கன்றதை பார்த்துடணும். ஸோ இப்போ என்ன ஜோனில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடணும். ஓகேவா? டேரெக்டாக அந்த ஜோனுக்கான கட் ஆஃப் உடைய PDF ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இவங்க ஓபிசியா, ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் தான் பார்க்கணும். இப்போ இதில் 77.9 எடுத்திருக்காங்களா. ஸோ 77.9னா இப்போ இங்கே இந்த கேட்டகரி 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேட்டகரி 2 வந்து அவங்க கிளியர் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கேட்டகரிலாம் கிளியர் ஆயிருப்பாங்கன்னா, கேட்டகரி 1, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5, இந்த 4 போஸ்ட்டுக்கு இவங்க வந்து எலிஜிபிள் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும், அதாவது கேட்டகரி 2 என்ன போஸ்ட் அப்படின்னா குட்ஸ் கார்டு. ஓகேவா? குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஷிஃப்ட் எழுதின ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தது பார்த்தீங்கன்னா 71 மார்க் எடுத்திருந்தாரு. பட் ஆனால் அவங்களுக்கு நார்மலைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 80 வந்திருக்கு. ஓகேவா? ஆஃப்டர் நார்மலைசேஷன் 80 வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 9 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இங்கே 10 மார்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆன மாதிரியே தெரியல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் எதை வச்சு மார்க் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பர்சன்டைல் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, பர்சன்டைல் ஸ்கோர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா
நார்மலைசேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கான். இந்த பெர்சன்டைல் ஸ்கோர் என்ன அப்படின்னா இவங்க இந்த ஷிஃப்ட் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஷிஃப்ட்டில் இவங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றத பார்க்கறதா. இப்போ இங்கே பெர்சன்டைல் ஸ்கோர் வந்து 99.46னா அவங்க எழுதின ஷிஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இவங்களுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் சென்னை ஜோனில் இவங்க எழுதின ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே இருக்கிறது அரௌண்ட் ஒரு 0.6% தான் இருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பெர்சன்டைல் ஸ்கோர். இவங்களுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.54 அந்த ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே இருக்காங்க. ஓகேவா. இதுதான் பெர்சன்டைல் ஸ்கோர். இந்த பெர்சன்டைல் ஸ்கோரை வச்சு கால்குலேட் பண்ணால தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா நார்மலைசேஷன் மார்க் பெரிய லெவலில் வந்து இன்க்ரீஸே ஆகலை. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே பார்த்தீங்கன்னா CBT 1ல் 55 எடுத்திருந்தாங்க. ஆனால் ராஸ்கோர் 55 எடுத்திருந்தாங்க. நார்மலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75 கிட்ட வந்துருச்சு. 20 மார்க் வந்து நார்மலைசேஷன் வந்து வந்துருந்துச்சு. நார்மலைஸ்டு மார்க் வந்து 20 மார்க் வந்துருச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மார்க் இன்க்ரீஸே ஆகலை. ஸோ இப்படி தான் அதே மாதிரி தான் CBT 2க்கு இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா CBT 2ல பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து இந்த மாதிரி லக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடாது. அங்கே ஒரே ஒரு ஷிஃப்ட் தான். ஓகேவா. சிங்கிள் ஷிஃப்ட்ல வைக்கிறனால பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன்ற பிரச்சனையே கிடையாது. நீங்க எடுக்க போற ஆக்சுவல் ரா மார்க்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மார்க்கா இருக்கும். ஓகேவா. அதனால நீங்க அதை பத்தி கவலையப்பட தேவையில்லை. அதே மாதிரி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பர்சன் வந்து கேட்டகரி 1, 2, 3, 4 5 4 கேட்டகரியில் வந்து கிளியர் ஆயிருக்காங்க. கரெக்டா. ஸோ அதாவது கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா CCTS, அதுக்கப்புறம் கேட்டகரி 4 JAA, கேட்டகரி 5 சீனியர் கிளர்க்கு. அதாவது கேட்டகரி 1 and 3 பார்த்தீங்கன்னா 1ம் 3ம் பார்த்தீங்கன்னா லெவல் 6 போஸ்ட்டு, 4ம் 5ம் பார்த்தீங்கன்னா லெவல் 5 போஸ்ட்டு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன டவுட் வரும்னா லெவல் 6க்கு தனியாக வந்து CBT 2 வைப்பாங்களா, லெவல் 5க்கு தனியாக CBT 2 வைப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவன் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. CBT 2 வந்து லெவல் 5 and 6க்கு பார்த்தீங்கன்னா காமன் CBT 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்படி CBT 1 வந்து காமனாக நடந்துச்சோ லெவல் 6க்கும் லெவல் 5க்கும் அதே மாதிரி காமன் CBT 2 தான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ CBT 2க்கும் வைக்க போகிறாங்க. காமன் ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஷிஃப்ட்ன்றனால நார்மலைசேஷன்ற பிரச்சனையே இருக்காது. பட் என்னன்னா நீங்கள் எடுக்க போகிற ஆக்சுவல் மார்க்கு தான் இங்கே ஃபைனல் மார்க்கு. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதா பெஸ்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னா இப்போ இங்கே லெவல் 6 இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, லெவல் 5ம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி 1 இவங்க கிளியரா. இப்போ கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கட் ஆஃப் வந்து ஒரு 90 இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா 91 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா. ஆனால் இவங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா A2, இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டு A2. ஆனால் இவங்களுக்கு A2 இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டகரி 1 வந்து கிளியர் ஆக மாட்டாங்க. ஓகேவா. கேட்டகரி 1 போஸ்ட் அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாதனால அந்த போஸ்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்காது. அப்போ இது கிடைக்கலைன்னா எனக்கு எந்த போஸ்ட்டும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி கிடையாது. ஓகேவா. ஸோ இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் எலிஜிபிள் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தேர்ட் கேட்டகரி இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்களா, தேர்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அதோடைய கட் ஆஃப் இவங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்களா பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் தனித்தனி கட் ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். கேட்டகரி 3ல இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு 92 இருக்குன்னு வச்சுக்குவோம். இவங்க எடுத்த மார்க் எவ்வளோனாக்கா 91 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே கேட்டகரி 3 இவங்க எலிஜிபிள் ஆகலை. ஓகேவா. ஸோ அப்போ அதுவும் போயிடுச்சு. அப்போ லெவல் 6ல இவங்க போகவே முடியாது. இப்போ லெவல் 5ல வரணும். இப்போ லெவல் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டு எலிஜிபிள். இந்த 2 போஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னா டைப்பிங் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இவங்க டைப்பிங் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இதோடைய லெவல் 5 உடைய கட் ஆஃப் வந்து ஒரு 88 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இவங்க பார்த்தீங்கன்னா 91 வச்சிருக்காங்க. இவங்களுடைய மார்க் 91 இருக்கு. அப்போ ஆப்வியஸாக இவங்க பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டாங்க. இப்போ டைப்பிங்கும் கிளியர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டு C2 கேட்டகரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு போஸ்ட் கிளியராக இருக்காங்களா, அந்த 2ல் எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. இப்போ இவங்க டைப்பிங்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா எந்த போஸ்ட்டுமே கிடைக்காம போயிடும். நீங்கள் 91 மார்க் வச்சுருந்தா கூட. ஓகேவா. புரியுதா. நீங்கள் ஹையஸ்ட் மார்க் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சு பட் அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இல்லைன்னா டைப்பிங்கில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க, இல்லைன்னா சைக்கோமெட்ரியில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும்.
ஓகேவா. ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி 4 and 5ல தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுல ஏன் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா இதுல டைப்பிங் ஒன்று இருக்கு. ஓகேவா. அதுக்கடுத்து CBT 2க்கு அப்புறம் டைப்பிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இருக்கு. அதனால இதோடைய கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே. இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, அதை விட 4 and 5 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. ஆனால் என்ன ஒன்றுனா டைப்பிங்கு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஓகேவா. டைப்பிங்கில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 40% தான் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே டைப்பிங் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதம் 1.5 மாதம் டைம் இருக்கும், நீங்கள் அப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப்பிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் டைப்பிங் சென்டர் போயிட்டு நீங்கள் கிளாஸ்லாம் டைப்பிங் கிளாஸ் படிக்கணுமா அப்படின்றதெல்லாம் நான் அடுத்ததில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா. அதே மாதிரி எவ்வளோ எரர் இருக்குது, எவ்வளோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு வீடியோவே தனியாக போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு என்ன ஒன்றா டைப்பிங்கை நீங்கள் அசால்ட்டாக விட்டுறக்கூடாதுன்றதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 40% தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்னொரு டிராபேக் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிடுவான். டைப்பிங்லேயே நிறைய பேரை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஓகேவா. இப்போ ஒருவேளை டைப்பிங்கில் ஒரு 70% கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம். இந்த டைப்பிங்ல இருந்து அவன் என்ன பண்ணுவான்னா ஃபில்டர் பண்ணி 1:1 ரேஷியோவில் தான் எடுத்து அனுப்புவான். இப்போ டைப்பிங்கில் ஃபில்டர் பண்ண முடியல, ஏன்னா நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மார்க் வச்சுலாம் இது பண்ண மாட்டான். அவன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அந்த இதை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா வேர்ட்ஸ் பர் மினிட் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடு. இப்போ 70% வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அனுப்பிடுவான். அனுப்பிட்டு ஃபைனலாக ஒரு மெரிட் லிஸ்ட் விட்டுருவான். அவனுக்கு எவ்வளோ ரேஷியோவில் தேவைப்படுதோ, அதாவது எவ்வளோ வேகன்சிக்கு வந்து ஆள் தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு 100 பேர் வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 போஸ்ட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் 200க்கு பார்த்தீங்களா, அவங்கள கடைசியா 200வது ஆள் எடுத்த கட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் ஃபைனலாக வச்சு விட்டுருவான். புரியுதா. ஸோ வச்சுட்டு மெரிட் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவான். ஃபைனலாக அதில் லிஸ்ட்டு வந்தால் அதில் பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம செலக்ட். ஓகேவா. கட் ஆஃப் மட்டும் நம்ம CBT 2வோட கட் ஆஃபை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளியரானு கேட்டாக்கா கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், CBT 2வோடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்கோ அதை விட நீங்கள் வந்து ஒரு +5 ஒரு 5 மார்க்குனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. பார்டரில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதே மாதிரி இங்கிட்ட நீங்கள் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஓகே. அதே மாதிரி இங்கே ப்ரிஃபரன்ஸ் எந்த இடத்துல வந்து மெயினாக வந்து இது பண்ணணும்னா, இப்போ போன டைம் எடுத்ததையும் இப்போ எடுக்க போகிறதையும் சொல்லிடுறேன். லாஸ்ட் டைம் எப்படின்னா லெவல் வைஸ் எடுத்தாங்க. ஓகேவா. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வைஸ் எடுக்கலை. எப்படி எந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இப்போ எப்படி எடுப்பாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. லாஸ்ட் டைம் லெவல் வைஸ் தான் எடுத்தாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா லெவல் 6ல் கிளியர் பண்ணவங்கலாம் எடுத்துட்டாங்க. அடுத்து லெவல் 5ல், அதுக்கப்புறம் லெவல் 3, லெவல் 2. ஸோ ஹையர் போஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தாங்க. இப்போ லெவல் 6 கட் ஆஃப் ஒருத்தர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பர்சனை எடுத்துக்குவோம். ஓகேவா. லெவல் 6 கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெவல் 5ல் உள்ள ஒரு போஸ்ட்டை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஓகேவா. லெவல் 5 தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வேணான்னு சொல்லிட்டு இவங்க அந்த ப்ரிஃபரன்ஸை பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் லாஸ்ட் டைம் எடுத்தது எப்படி எடுத்தாங்கன்னா லெவல் 6 இவங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்களா, இவங்க ப்ரிஃபரன்ஸ் லெவல் 5 ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிருந்தா கூட இவங்க கண்டிப்பாக இந்த லெவல் 6 போஸ்ட் தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்களாவே டிசைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணுறான்றது தெரியல. இந்த டைம் தான் நிறைய சேஞ்சஸ் வருது. இந்த டைம் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா லெவல் வைஸ் எடுத்துட்டு இப்போ இந்த லெவல் 5 இருக்கு பார்த்தீங்களா. இப்போ லெவல் 5லே பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்கு. அந்த லெவல் 5ல 3 போஸ்ட் இருக்கு. அதில் டைப்பிங் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்கு. நீங்கள் டைப்பிங்கும் கிளியர் பண்ணிட்டீங்க. அந்த லெவல் 5 உடைய அந்த கேட்டகரி 4 and 5 இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டிங் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா அந்த 2ல் நீங்கள் எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை உங்களுக்கு அலாட் பண்ணுவான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் அலாட் பண்ணாங்க. பட் இந்த டைம் எப்படின்றது தெரியல. இனிமே அவங்க அதுக்கான ஒரு சர்க்குலர், அதுக்கான ஒரு நோட்டீஸ் கொடுத்தா தான் அது எப்படின்றது தெரியும். பட் லாஸ்ட் டைம் எடுத்ததை சொல்கிறேன். ஸோ இந்த டைம் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் எடுத்தால் அதுவும் நல்லது தான். ஓகேவா. ஸோ அது எப்படின்றத பார்த்துக்கோங்க. கட் ஆஃபை விட நீங்கள் வந்து உங்களோட தாட் என்ன இருக்குன்னா கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா சேஃபு. ஓகேவா. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சு படிங்க. ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.